மனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்க. இன்னைக்கு விழா கவனம் பாருங்க. அருமையான ஒரு 4-5 வண்டி போயிடுச்சு பாருங்க. அண்ணன் பார்த்தினாக்கா சேலத்தில் இருந்திருக்காரு. இந்த வண்டி போட்டேன். வண்டி வந்து சொந்தக்காரு அவங்க அக்கா இவரே வந்து எடுத்துக்கினார் வண்டியை. இதுக்கு முன்னே ஒரு சென்னை கஷ்டமும் வந்தாங்களோ அவங்களும் பார்த்துட்டு வந்தாங்க. கட்சியில் அண்ணனே வந்து நானே எடுத்துக்கினாரு. அதாவது ஒரு வண்டியில் பண்ண சொல்ல பார்த்தினாக்கா அதான் நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஒரு 5 ரூபா முன்ன பின்ன பார்க்கக்கூடாது. 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன பார்க்காது. ஒரே 3000 மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த 3000 ரூபாய் எடுத்துட்டாரு. அதான் இல்லட்டு எங்கே சொன்னேன் சார் சேலத்துல வரேன். என் பேர் காசிராஜா. இந்த மாதிரி சார்கிட்ட வண்டி அடிக்கடி வீடியோ பார்ப்பேன். வண்டி பிடிச்சிருந்துச்சி. பணத்தை கூட சார் எடுத்து கொடுத்தாரு. நல்லா கம்மியாக எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சார் நம்பி வரலாம். எவ்வளோ பேர் நிறையா பேர் வரலாம். சேலத்தில் எத்தனையோ வண்டி இருக்குது. இருந்தாலும் சார் சார் மேலே உள்ள நம்பியே வந்து கேட்டேன். எடுத்து கொடுத்தாரு. சார் கொடுத்தாரு நல்ல வண்டியாக. வண்டி பிடிச்சிருந்துச்சி எடுத்துகிட்டு வண்டி நான் வண்டி ஓட்ட தெரியாதுக்கா. வண்டி ஓட்ட தெரியாதுல்ல. வண்டி ஓட்ட நம்பி மேலே கொடுத்து வண்டி சார் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சந்தோஷம். எல்லாம் வரலாமாண்ணா? எல்லாம் வரலாம். நிறைய பேர் வரலாம். நம்பி வரலாம். சார் நம்பி வரலாம். நல்லா எடுத்து கொடுக்க முடியும் பாருங்க. வண்டி பற்றி என்னன்னே தெரியல அவருக்கு. வண்டி பற்றியே என்னென்னு சுத்தமாக தெரியல அவருக்கு. என்ன பண்ணோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரியல. ஒரு டிரைவர் எங்கள் டிரைவரு அவர் அமுச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள். இவர் பார்த்தினாக்கா நம்ம வாலாஜா டிரைவரு இவர் கூட்டம் அமிச்சிடறேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதுனாரு. தெரியாதெல்லாம் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு யாராவது எடுத்துக்கணுன்னாரு. நல்ல வண்டி 16 மாடல் சிங்கிள் ஓனரு. ₹1 கேட்டார். அப்புறம் 1.10 கேட்டார். 1.5 கேட்டார். வானான்னு சொல்லிட்டு முன்ன பின்ன பேசிட்டு இருக்க மாதிரி நல்ல வண்டி பாருங்க. சூப்பரான வண்டி சார். எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பெங்களூர் போகிறாங்க. ஆனால் நான் அப்படி தானே போகிறேன். கிருஷ்ணகிரி விட்டு போகிறேன்னாரு. இந்த கிருஷ்ணகிரிக்கு போகிறாங்க. எங்கள் தங்கச்சி பொண்ணும் எங்கள் பாருங்கள் எல்லாம் கும்பலாக போகிறாங்க. அப்படியே போக சொல்ல கிருஷ்ணகிரி வரைக்கும் விட்டுறேன் நான் அப்படி சொல்லி கிருஷ்ணகிரி போகிறாங்க. நான் இருக்கிற ஃபாஸ்டாக் அப்படி யூஸ் பண்ணிங்கண்ணா. சரிண்ணா கிருஷ்ணகிரி விட்டுருண்ணா. ஒரு சின்ன உதவி ஒன்று ஹெல்ப் தான். ரைட்ண்ணா. அங்கிள் ஆண்டி இண்டிகா சிட்டுக்குருவி கிருஷ்ணகிரி போகுது. கூட சேர்ந்து எங்கள் சித்தப்பா சித்தி போகிறாங்க. சேலம் போகுது. கூட வந்து எங்கள் அக்கா எங்கள் சித்தப்பா போகிறாங்க. பாருங்கள். பாய் அங்கிள். பாய் பார்த்து வீட்டு போய் ஃபோன் பண்ணு. பக்காவாக பறக்க பாருங்க அங்கிள் ஆண்டி. கிட்ட வாங்க. நீங்களும் இந்த மாதிரி சிட்டுக்குருவி வைத்து பறக்க வைக்கணும்னா கிட்ட வாங்க. கம்மி ரேட்டு தான் எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக பார்த்து பாருங்கள். நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி. மனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 10 ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் கம்மியாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி தான் வந்தார். ஒரு 4 வண்டி கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரவாங்கூர் சிறந்துருக்காங்க. இந்த போடு பேஸாக முடிச்சு கொடுத்துட்டு பாருங்கள். கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ₹2 1.80 சொன்னாங்க. ஒரு அண்ணன் வந்து ஒரு 1.50 கேட்டார். வானாம் என்ன பெண்ணை பேசி தான் எடுத்து கொடுத்துட்டேன். நான் சொல்கிறத விட எங்கேருந்து வந்து அண்ணன் சொல்லுவார். சில முக்கியமான விஷயமும் இவர் சொல்ல போகிறேன். வணக்கம் சார். நம்ம அரவாக்குறிச்சி தொகுதி பள்ளப்பட்டி கரூர் மாவட்டம் அங்கேருந்து வரோங்க. ஸோ அண்ணனோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன். அப் டு டேட்டு ஒவ்வொரு வீடியோ நானும் வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ அண்ணனை நம்பி வந்ததுக்கு நல்ல ஒரு வண்டி. ஆக்சுவலாக 7 சீட் எடுக்கிறதா ஐடியா. ஒரு சில சூழ்நிலைகள்னால டக்குன்னு இதானனால அதையும் அண்ணன் சங்கடப்படாமல் நமக்கு மாற்றிட்டு நம்ம ஃபியஸ்டா வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா வண்டி நல்ல லுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலாக நான் அர்ஜென்ட்டாக இப்போ நைட்டாக வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் விஷமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு கூட்டம் விவசாயிகளுக்கு விஷமில்லா விவசாயம் அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். 26 வருஷமாக RCM ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு இதை வச்சு நம்ம விஷமில்லா விவசாயம் விஷமில்லா உணவு அதை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆரோக்கியமான பொருள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா மக்களும் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிற இதை நம்ம 26 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த ஒரு மீட்டிங் நமக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் அதுக்காக நான் அண்ணன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். நேரம் பார்க்காம அண்ணன் எனக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்க நிறையா ஒரு சில இதெல்லாம் பேசி வண்டிக்காரங்கள்ட்ட ஃபோன் போட்டு பேசி எனக்காக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அண்ணனுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அண்டு மக்கள் வந்து முக்கியமாக உணவு விஷயத்தில் விழிப்புணர்வு இருக்கணும். நம்ம ஆஸ்பத்திரி மாத்திரம் இப்போ சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேங்க. அல்சர் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. கையில் புண்ணு வந்தால் கையில் புண்ணு வந்துருச்சுங்கிறோம். வயிற்றில் புண்ணு வந்தால் மட்டும் வயிற்றில் புண்ணு வரும்னு சொல்லாமல் அல்சர்னு சொல்கிறோம். அது அவங்க வச்ச பேர். ஸோ அல்சருங்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் பனங்கல்கண்டை வந்து கலக்கி
வெறும் வயிற்றுல ஒரு வாரம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலே சரியாக போயிடும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் மறந்துட்டாங்க. காரணம் விளம்பரங்களில் பார்க்குறது உண்மை நம்பிடுறாங்க. நம்ம வந்து விளம்பரம் பண்ண மாட்டோம். நம்ம கம்பெனி விளம்பரம் பண்ணாமல் வெளியில் ஹை கிளாஸில் விற்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது சார்ந்த ஒரு மீட்டிங் நாளைக்கு இருக்குது. அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அண்ணனுக்கு கொடுத்தேன். ஸோ அதுக்காக நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. நாளைக்கு ஒரு 200 விவசாயிகளுக்கு விஷமில்லா விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம். நாளைக்கு அரவக்குறிச்சி பள்ளப்பட்டியில் மினார் ஹாலில் 10 to 2 வச்சுருக்குதுங்க. நாளை மறுநாள் தேனி ஆண்டிப்பட்டியில் வச்சுருக்குதுங்க. விஷமில்லா விவசாயம் எப்படி பண்ணணும், பூச்சி கொல்லினா என்ன, பூச்சி விரட்டினா என்ன, இப்படி விவசாய மக்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் போட்டிருக்கிறோம். அதுக்கு நாளைக்கு ஒரு 10 மணிக்கெலாம் நான் அங்கே இருக்கணும். இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்ரு. அண்ணன் எனக்கு இப்போ முடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் சந்தோஷமாக நாளைக்கு நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். அதாவது விஷமில்லா விவசாயம், விஷமில்லா உணவு, இதெல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நமக்கு 14,000+ பிரான்ச்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 480க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள் பின்கோடு வாரியாக நீங்கள் பின்கோடை நம்ம கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எங்கே பிரான்ச்சு நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் 9345250701 என்னுடைய கான்டாக்ட் நம்பரு. என்னுடைய விசிட்டிங் கார்டு கொண்டு வரல நான். ஆக்சுவலாக இந்த வேலையை வந்தது. அந்த நீங்கள் ப்ராஜெக்ட் கொஞ்சம் காட்டுங்களா? அது இப்போ வேணுது இந்த மஞ்சள் தூள் இது காட்டுறது. ஸோ அது கான்செப்ட் புரியாது மக்களுக்கு, அவங்கள்ட்ட கொடுத்தா புரியும். யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுடைய ஏரியாவுக்கு, உங்களுடைய சிட்டிக்கு, உங்களுடைய ஊருக்கு நாங்கள் நேர்லேயே வந்து அதுக்கான கன்சல்ட்டிங் ஃப்ரீயாக கொடுப்போம். தேங்க்யூ. ரைட். தேங்க்யூ. பாருங்கள், அதாவது வந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மனசு யாருக்கும் வராது. நல்லா இருக்கணும், இன்னும் மேலே வளரணும். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், அங்கெல்லாம் வண்டியெலாம் கிடையாது. திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரான்னாக்கா என்ன தெரியும், நம்ம நம்பிக்கையில் இல்லை சார். என்றைக்குமே சொல்கிறேன் சார், சரண நம்பி வந்து வீண் போகாது. நம்பி இம்மானார் கூட 10 மணிக்கு நான் வண்டி கொடுக்குறேன். என்ன தெரியுமா, நான் என்ன சொன்னேன், இருந்து கொஞ்சம் எடுத்துன்னு போனேன். இல்லைண்ணா நான் நாளைக்கு காலை ஒரு ஃபங்க்ஷன் போனேன், அதனால் வராங்க. நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. அவர் அண்ணன், அவர் தம்பி. நீங்கள் சொல்லுமா, எங்கே தர சொல்லுமா, சொல்லு எங்கே தர என்ன ஊர் வர சொல்லு. சார் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நடுவில் அரவக்குறிச்சி பக்கத்தில் பள்ளப்பட்டின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய வீடியோ பார்த்து அண்ணன் இவ்வளோ நம்பி எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நாங்களும் ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த 7 சீட்டர் எடுக்கணுன்றது போய் எங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 7 சீட்டர் இல்லாமல் ஃபேஸ்ட்டாக நான் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறோம். நைட்டு மாற்றி விட்டுட்டு நல்லபடியாக ஊருக்கு போயிடும். ஊருக்கு போய் நல்லபடியாக நாளைக்கு அண்ணன் மீட்டிங் அட்டன் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மெயினாக வந்து எல்லாம் பணத்துக்கு சொல்லுங்கள், பக்கம் வேணாம் அதை சொல்லுங்கள் மெயினாக. கண்டிப்பாக, ஏன்னா இப்போது எல்லாம் ரெடியாக வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்போ அக்கௌண்ட் என்ன ஆகி போச்சுன்னா அந்த 2 லட்ச ரூபா வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதனால எங்களால் 7 சீட்டர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பாவம், அவ்வளோ தூரம் அவங்க பேசி கஸ்டமர்கிட்ட பேசி மனசாபம் ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுத்தாங்க. நல்லா நெகோஷியபிள் பண்ணி அதுவுமே இப்போ மிஸ் ஆனனால அதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அண்ணன் வந்து ஃபெஸ்ட்டாக வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிச்சு கொடுத்துருவேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நைட்டு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் எல்லாருக்கும் வந்து வண்டி எடுத்துருவேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். இன்றைக்கி புதன்கிழமை பாருங்கள், 6வது வண்டி இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஐயா பார்த்தினாக்கா திருவண்ணாமலை பக்கத்தில் போல் வந்தார். இவர் வந்து ஐயா பார்த்தினா 2 முறை ஆஃபீஸ்க்கு வந்தார். வண்டி வந்து சரியில்லை, அதனால் அப்பாவே அமுச்சுட்டுருக்காரு. ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் இருந்தார், அப்பா வந்து எடுத்துறாரு. தங்கமாக மனசு, அப்பான்னு சொல்ல முடியல, அண்ணன் மாரி அண்ணன் மாரி 2 பேரும். சொல்லுங்கள், எங்கேருந்து வர சொல்லுங்கள், எங்கேருந்து வர சொல்லுங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர்லேருந்து வரேன் சார். திருச்செந்தூர் முருகன் கார்ஸு ஃபைனாக பண்ணி கொடுத்தாரு. காசும் கம்மி தான், நம்பி வரலாம். ஐ திங்க் உண்மையாக இருக்கார், அவ்வளோதான். உண்மையாக இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் ஏமாற மாட்டோம். ஏமாறலைனாவே நம்மளுக்கு நம்பிக்கை கிடச்சிடும். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து வாங்கலாம். இது எந்த டவுட்டும் இல்லை. ஒன்றுமே தெரியாதவங்க கூட வந்து வாங்கலாம். நான் கூட வரவே இல்லை, இப்போ தான் வந்தேன் நான். ஆக்சுவலாக இவர் இருக்கார், அவர் பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் என் ஃபாதர்கிட்ட. அவர் பேச சொல்லுங்கப்பா, அவரே பேசிட்டா நம்மளுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்பா பேசியிருக்காரு போல. லாஸ்ட்டாக அவர் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இனியும் நம்பிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா கூட அவர் தட்டி எழுப்பி சேஃபாக அனுப்பிச்சி விடுவார். நீங்கள் கண்டிப்பாக வரலாம். தேங்க்யூ. சூப்பர் சார். பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவாக வரும் சார். என்றைக்கும் வந்து உண்மைக்கு வந்து பலம் அதிகம் சார், பொய்க்கு பலம் கம்மி. நம்ம நேர்மையாக இருப்போம். இன்றைக்கும் தொடர்ந்து 6 வண்டி 7 வண்டி விற்றுன்னு தான் இருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. நம்மளது யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து யூடியூப்பில் பாருங்கள் எல்லோரும், நிறையா பேர். ஏன்னா நிறைய வீடியோ போகிறத பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். வாங்க, அவர் தான் அறிமுகம். எஃபாட பிடிச்சி நேற்று தான் போட்டேன்.
வேலூர் மாவட்டத்தில் குவாலிட்டி வந்து கலீல்னா அவர் விட்டா யாரும் கிடையாது. குவாலிட்டி கலீல். குவாலிட்டி கலீல்னா வேலூரில் வந்து அவர் தான் ஃபேமஸ்ஸு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக போதான் பாருங்க. இன்றைக்கி 2வது வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு. ஐயா பார்த்தினாக்கா என்ன ஒரு நம்மளா செய்யார் வந்து இந்த வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார். சூப்பரான வண்டி. ஆனால் யாருக்கும் அமையல வண்டி ஓட்டி அதான் சொல்ல எங்கே தர சொல்லண்ணா அருளுக்கு அமைஞ்சிருங்க. ஏதோ கங்க்ராச்சுலேஷன் பார்த்துக்கலாம். ரைட் எங்கே தரீங்கண்ணா நீங்கள்? செய்யார் வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா? நல்லா இருக்கு அருமையாக இருக்குது. எந்த ஒரு ஃபால்ட் இல்லை, பார்த்துக்கலாம். எல்லாம் வரலாமல்ல? எல்லாம் தாராளமாக நம்பி வரலாம். எங்கே நம்பி வரலாம் சார். நம்மளோட டிரைவர் தான் சார். அருள் என்ன பண்ணுறாரு? நம்ம செய்யாரில் ஆக்டிங் டிரைவராக இருக்குங்க 24 hours. அவர் அருள் என்ன பண்ணுறாரு? அருள் என்ன வேலை என்ன செய்கிறாரு? நான் தான் சார் அருள். நான் தான் அருள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைவாக வரும். நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சார். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் புதன்கிழமை பாருங்கள். அருமையான நாள். அதாவது பொண்ணு கட்சாலும் புதன் கிடைக்கிற மாதிரி வண்டி கிடச்சி பாருங்க. உனக்கு ஷிஃப்ட் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள். அருமையான வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் என்ன ஊர் சொன்னீங்க? நம்பியம்பட்டு. அங்கேருந்து வந்து வண்டி எடுத்துட்டாங்க. எதுக்கு நம்பியம்பட்டு கொடுத்துடலாம் வண்டி நம்ம கொடுத்துருவோம். அங்கேருந்து இந்த ஷிஃப்ட் எடுத்துட்டாங்க. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2 ரூபா சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு 1.20 கேட்டாங்க. அப்புறம் 1.30 கேட்டாங்க. ஒரு 1,30,000 பாருங்க. நல்ல வண்டி. டாப் மாடல். ஏசி பவர் 4 பவர் விண்டோ வந்துடும். ஏர் பேக் வருது. எங்கே தர சொல்ல போகிறேன்? சொல்லு எங்கே தர சொல்லுமா? சொல்லு எங்கே தர சொல்லு. என்ன ஊர்லேருந்து வர? எங்கே தர சொல்லு? அப்படியே சொல்லு. பலாம்பட்டிலேருந்து வரேங்க. வண்டி எடுத்தோம். நல்லா சொல்லி நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பலாம்பட்டிலேருந்து வரேங்க. வண்டி இதை திருச்செந்தூர் காசு அண்ணன் வந்து விசிட் பண்ணோம். வண்டி நல்லா இருந்துச்சு. நல்லா முடிச்சு கொடுத்தாரு. வண்டி நல்லா ரேட்டுக்கு எடுத்துட்டோம். இந்த தான் ஓனர் தம்பி கூட வந்தார். அவர் வண்டி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா வண்டி பற்றி என்னன்னு தெரியல இவருக்கு. ஆனால் வண்டி பற்றி எல்லாமே தெரியுது. அதாவது வந்து கல்யாணத்துக்கு தேவையான டிஜே அதே பார்த்தா என்னென்ன சொல்லுங்கள். அதில் மொத்தம் என்னென்ன இது சொல்லுங்கள். டிஜே, ஐஸ்கிரீம், பாப்கார்ன் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஏடு செட் மொத்த ஐட்டமும். ஆடியோ காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு படையில பண்ணிடல அப்படிங்க. படவேடு தான். உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அப்படியே ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்கும். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். என் மொபைல் நம்பர் நோட் பண்ணிங்க 9597319396. நம்ம கான்டாக்ட் பண்ணால் எல்லாமே பண்ணி தரோம். பக்கா கடை படவேட்டில் தான் ரியானம்ப கோயிலாண்டே இருக்குது. அம்மன் கோயிலாண்டே இருக்கு கடை. படையோட கோயிலாண்டே இருக்குங்க. ஆமாம், கோயிலுக்கு முன்னாடி தான் கடையே இருக்குது. இவர் பயணி டாக்டர் யாராங்க? பையன் டாக்டர் பெருப்பா தான். சொந்த பெருப்பா தான். சரி பாருங்கள். வேணுன்றவங்க வந்து படைவேட்டில் சுற்று வட்ட கிராமம் யாருன்னா பாருங்கள். ஆனால் எங்கே ஒன்றா வரீங்களா? இப்போ எங்கே வந்து வரீங்க? வந்தேன்னா கண்டிப்பாக பயன்படுது. எல்லாத்துக்கும் போகிறீங்களா? வேணும் பயன்படுது. நல்லா இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச வச்சு 4 பேர் சொன்னால் தப்பு கிடையாதுங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படி போட வச்சு கேட்டோம். லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். இந்த மொபைலே சேல்ஸ் ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப தங்கமான மனசு. உண்மையிலே நேற்று வந்தார். லட்டு மாரி விற்றுட்டு போயிட்டார். இன்றைக்கி ஒரு வண்டி வந்துச்சு. அதுவும் கொடுத்துட்டாரு பாருங்கள். இவர் ஐயா பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்துடுறாரு. திருச்சி பக்கத்துலங்க. திருச்சி சோனியாபுரம். அங்கேருந்து நீ ஒரு கிளம்பி வர சொல்லி வந்து முதல் கால் பண்ணார். 2வது பார்த்தினாக்கா அங்கேருந்து வந்து விழுப்புரம் வந்து கால் பண்ணார். ஃபோன் அட்டன் பண்ண. அங்கேருந்து ஆர்னிக்கு எங்கே ரூட்டு அதுவும் கால் பண்ணார். அங்கேயே எடுத்து பேசினா. அது ஆர் கார்டு வந்து இப்போ வந்து பேசி கஸ்டமர் 450 சொன்னார். ஐயா பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 3000 ரூபாய் கேட்டார். ரொம்ப கம்மி பேசி ஒரு 10 ரூபா முன்ன பின்ன ஏறி ஏற்றுக்குறாரு. நல்ல மனசு. நல்லா இருக்கணும். மேலும் இருக்கணும். ஐயா எங்கே இருந்தால் சொல்லுங்கள். எங்கே சொல்லுங்கள். திருச்சிலேருந்து வரோம்னே சரவணனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். வண்டி நல்ல மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஓனர் நல்லா ரேட்டுக்கு கொடுத்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம். பாய் சார், நீங்கள் தான் கொடுத்துட்ட வண்டி சொல்லுங்கள் சார். நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு சரவணன். மனசு திருப்தியாக சந்தோஷமாக கொடுத்தான்னு போகிறேன் வண்டியை. நல்லா இருக்கட்டும். வாங்கின்னு போகிறவங்களும் நல்லா இருக்கட்டும். நீங்களும் பாய் சார். நான் நல்லா இருக்கட்டும். அவ்வளோதான். சொந்தக்காரருக்கு கொடுக்குற மாதிரி நெஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக. மனவாடு ஒற்றுமையாகிட்டாங்க. கொடுத்துட்டாங்க பாருங்க. நம்ம கேட்டால் குறைக்கல. ஆனால் ஒருத்தர் நல்ல ரேட்டு கேட்டால் கொடுக்கல நேற்றுக்கு. சரி இவர் வந்தவங்க என்ன தெரியல. அந்த அம்மா ஒரு இருந்தாங்க. ஏன்னா பார்த்து பண்ணி கொடுன்னு ஆடினார். ஏன்னா அவர் ட்ராவல்ஸ் ஓட்ட போகிறாராம். நல்லா இருக்கட்டுங்க. எண்ணம் போல் வழக்க. எப்போ வந்தாலும் பணத்தோடு வந்தீங்கன்னாக்கா பணத்தை கல்லில் காமிச்சுன்னா வியாபாரம். ஆனால் நீ பணம் எடுத்து வந்து இல்லையா? நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பணம் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தோன்னே செட்டில்மெண்ட்டோட முடிஞ்சிருச்சு. ஃபுல் செட்டில்மெண்ட்டு தான். பணத்தை கண்ணில் காமிச்சா ஃபுல் செட்டில்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு கையில் தயவுசெய்து வந்துடாதீங்க. சொன்னதை விட 40-50 குறைச்சி எடுத்து கொடுத்துறேன். உண்மையிலே பணத்தோடு வாங்க. என்னுடைய தாரகம் வந்துட்டு பணத்தை கண்ணில் காட்டி எடுத்து கொடுத்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து லட்டு மாரி அண்ணன் காலையில் வந்தார். நம்ம பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர்.
அங்கேருந்து வந்து வண்டி பார்த்து பேசினார். நல்ல ஐட்டன்னு அருமையான வண்டி உண்மையிலே. இந்த வண்டிலாம் பார்த்தோன்னா இன்றைக்கி 2 ரூபா 2.25 ரூபா விற்கிற வண்டி. அண்ணன் வந்தார், நான் ஒரு 1,000 ரூபாய் பண்ணி கொடுனாரு. அண்ணன் தரமாட்டேன்னு 60 ரூபாய்க்கு கேட்டார். சரி வாடான்னு சொல்லிட்டு ஒரு 60 ரூபாய் கேட்டு 70 ரூபாய் முடிச்சு கொடுத்தோம் பாருங்க. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். எங்கே சொல்ல பாருங்க, சொல்ல எங்கே சொல்லுங்க. பெரம்பலூர்லேருந்து வரேங்க. நான் ரொம்ப நாளாக அண்ணன் வீடியோ ஒரு 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி அண்ணன்ட்ட தான் வண்டி வாங்கணுன்ட்டு இன்றைக்கி வந்தோம். நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் எவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஒரு 50,000 ரூபா பக்கம் குறைச்சி செஞ்சு கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்க, திருச்செந்தூர் முருகன் வாங்க, அண்ணன்ட்ட வண்டி வாங்கிக்கலாம். நல்லா செஞ்சு தர்றாரு. ரைட் சொல்லுமா, எங்கே தர சொல்லுமா, பண்ணி சொல்லுமா. பெரம்பலூர்லேருந்து வரோம். ஐட்டன்னு 1.70க்கு நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். ரைட். எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு? எல்லாம் நம்பி வரலாம், எல்லாம் நம்பி வாங்க. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவாக பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். நன்றி, வணக்கம். போட பிடிச்சிக்கோ. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை பாருங்கள், அடுத்து ஒரு 4 வண்டி போகுது பாருங்கள். மகாராஷ்டிரா வண்டி வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள். அண்ணன் பார்த்தினாக்கா விருதுநகராண்ணா? விருதுநகரில் வந்து இந்த வண்டி பார்த்து பேசி வெடிகாலம் வந்தார். நான் கடை திறந்து முன்னே வந்து நின்று கூட வெயிட் பண்ணார். அண்ணன் வந்து பட்ஜெட் பண்ணி 1 ரூபா 1.25 ரூபா பட்ஜெட் வந்தார். ரொம்ப நேரம் பேசி பின்ன எடுத்து கொடுத்துட்டேன். நல்லா இருக்கணும். இதோடைய இது பார்த்தினாக்கா இருக்கிற வரைக்கும் எம்ஹெச் ஓட்டிக்கலாம். டிஓ பண்ணால் துட்டு பண்ணலாம், செலவாகும். ஆனால் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துனார். எங்கேருந்து வர அண்ணா சொல்ல பாருங்க, சொல்லலாம். நான் விருதுநகர்லேருந்து வரேன்னா லோ பட்ஜெட் சரவணிகிட்ட வந்தேன். நல்ல விதமாக வண்டியை முடிச்சு கொடுத்தாருண்ணா. எல்லாம் நல்லா வரலாம். ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்து நல்லா இருந்துச்சு. வண்டி நல்லா இருக்கு. நல்லா சொல்லலாம். எங்கே தர சொல்லலாம், நீ சொல்லண்ணா. திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கே வந்தோம். நானே, என் மகன், என் பேரன். ஒரு கார் மகாராஷ்டிரா வண்டி நம்பரில் கார் வாங்கியிருக்கோம். கார் ஓட்டி பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இன்னி விற்றாலும் இங்கேயே வந்து பழையபடியும் ஒரு காரை அவகிட்ட தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு மேலே தொகை போட்டாலும் நல்ல காரை நம்ம தமிழ்நாட்டு காரை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது நல்லபடியாக முடித்து கொடுப்பார் சிவபெருமான். முருகனும் அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிடுவார். பாருங்க, இவர் பற்றினா புள்ள, அவர் பேரன், இவர் பார்த்தினா அப்பா, இவருக்கு அப்பா. பார்த்தா நிற்க வச்சு 2 கல்யாணம் பண்ணலாம் மேய்கிறாரு. அண்ணன் குரல டான்னு பற்றினா என்னன்னா ஒரு 45 35 வயசு. நான் கவர்மெண்ட் ஊழியர் தான் சார், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதான் நான் 35 வயசு. 35 75. ஆமாம், 100 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்தில் 2 வீலரில் போயிடுவேன். அப்படியேங்கப்பா. ஆமாம், மதுரைக்கு போய் திரும்பிடுவேன். ஆமாம். ஏன்னா டெய்லி என்ன வாக்கிங் போறியா நீ? ஏன்னா எந்த இதுவுமே கிடையாது. சமையல் நான் தான் பண்ணணும். அவன் மனைவி இல்லை 7 வருஷமா. இவங்க 2 பேர்கிட்ட போய் நான் இருக்கல. நானாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கறி, மீன் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மாமிச வகை. வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். இது பண்ணி சிறு வயதுல இருந்தே கறி சாப்பிட மாட்டேன். ஜாதகம் மட்டும் பாருங்களா? ஜாதகம் பார்க்கிறேன். எல்லாரும் ஜாதகம். ஆமாம். ரைட்ண்ணா, சூப்பர்ண்ணா. இதை யூடியூப்ல எடுத்து போடணும்னு நினச்சேன், நீங்களே எடுத்து போட்டீங்க. உன் நம்பர் சொல்லுண்ணா, உங்களுக்கு எப்போ சொல்லுங்க. அதாவது ஜோதிடர் நம்பர் வந்து 99 99 437 437 66 983. எந்த ஏரியாண்ணா? எந்த ஏரியா வந்து விருதுநகரில் துர்கா காம்ப்ளெக்ஸில். எந்த நேரமும் ஜோதிடம் லீவு இல்லாமல் பார்ப்பேன். தெளிவான முறையில் ஜாதகத்தை கணித்து எழுதுவதற்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் மிக தெளிவாக இருக்கும். உள்ளபடியே சொல்லிடுவேன் எது நடந்தாலும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ரைட்ண்ணா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பையன் 1 பொண்ணு எல்லாம் தெரியும். அண்ணனை கேட்டேன், ஏன்னா ஜாதகம் பாரா சொல்ல. கண்டிப்பாக இருக்கு. வரலாம். இன்னும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ரைட். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரைட்ண்ணா. நல்லா நான் கறி சாப்பிட்டேன்னா சொல்ல சொன்னீங்க. கறி சாப்பிட்டாக்கா கறி சாப்பிட்டா வந்து மிருக குணங்கள் வரும். ஏன்னா மிருகங்களை சாப்பிட்டா என்ன வரும்? அந்த மிருகத்தினுடைய குணங்கள் என்னவோ அது மாதிரி சில நேரங்களில் மனிதரோட பழக்க வழக்கங்கள் வந்துடும். அதனால் ஓரளவு வெஜிடேரியனே சாப்பிட்டு இருந்தால் அதனுடைய நுட்பம் வேறு. 2வது வந்து ஒரு தீய பழக்கங்கள் இருக்கிறது வந்து மனித உடம்பை கெடுத்து விடும். கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். அதில் காற்று பிரச்சனை வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால்
கறி சாப்பிட கறியே சாப்பிடக்கூடாது. நான் நீ சுத்தமாக ஊட்டியில் சுத்தமாக சாப்பிட்றது கிடையாதா? சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது. ரைட்ண்ணா. சுத்தமாக சாப்பிட்டேன். அதுக்கு மீன் வேணுமானா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கறி சாப்பிடக்கூடாது. பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை கிட்டத்தட்ட 5வது வண்டியும் போயிடுச்சு பாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா விருதாச்சலம்ண்ணா, விருதாச்சலம். அங்கேருந்து வந்து இவர் விருதாச்சலத்தில் வந்து ஆர்டி ஆஃபீஸர். இவர் உங்களுக்கு டிஓ பண்ணணும்னா இவர் அண்ணனை பார்க்கலாம். அதே மாதிரி இடம் வாங்கி ஏன்னா ஒன்று தேவைப்பட்டால் அண்ணனை பிடிக்கலாம். அது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் இது பண்ணிட்டீங்களா, பத்திரம் எழுதுறவர் ஒன்று அங்கே பாரு. விருதாச்சலத்தில் சுற்று வட்டத்தில் யாருன்னா ஒன்றுனா அண்ணன் கான்டாக்ட் பண்ண ஏன்னா கான்டாக்ட் பண்ணலாம். வண்டி நல்ல வண்டி, அருமையான வண்டிங்க. 2015 மாடலு. இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு 2.25 விற்கிற வண்டி. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ரூபா பட்ஜெட் தான் வந்தார். ஏன்னா பார்த்து பண்ணால் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்க. நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கே வர சொல்ல பாருங்க. சொல்லேன். விருதாச்சலத்துலேருந்து வரேங்க. ஒரு 2 ரூபா பட்ஜெட்டுக்கு தான் வந்தோம். 2015 ஒரு நல்ல கார் கிடச்சிருச்சு. திருச்செந்தூர் வாங்க பார்த்து உங்களுக்கு நெகோஷியபிள் அண்ணன்ட்ட பேசி எடுத்துங்க. சரிங்களா? சொல்லலாம். எங்கே தான் நீங்கள் சொல்லலாம். எங்கே தான் சொல்லலாம். நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து வரோம். கார் நல்லா இருக்கும். எல்லாம் வரலாமாண்ணா? எல்லோரும் வந்து நல்லபடியாக வாங்க. ரைட். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், அண்ணா விருதுநகர் போகுது. என்ன ஒரு 500-6 கிலோமீட்டர் வருமாண்ணா? 500 கிலோமீட்டர் வருமா? 560 கிலோமீட்டரா? சரி. ரைட்ண்ணா. யாராருக்கு அமையல கட்சியில் விருதுநகருக்கார் அமைஞ்சிச்சு. மதுரை பக்கத்தில் விருதுநகர். தலைவாரு பார்த்தீங்களா? வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக ஷிஃப்ட் டீச்சர் பாருங்கள். தங்க மாரி போயிடுச்சு வண்டி. அருமையான வண்டி. குடியாத்தா நேற்று வந்தாங்க. வந்து பார்த்துட்டேன்னா ரேட்டு கேட்டாங்க. ஆனால் பணத்தோடு வந்தாதானா, பணத்தை கண்ணில் காமிச்சாதான் வண்டி வியாபாரம்னு. பணத்தை கண்ணில் காய்ச்சா வியாபாரம் ஆயிடுச்சு. இவங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்குள்ளே தான் வந்தாங்க. ஆனால் எதனா பார்த்து பேச்சுக்குன்னாரு. எங்கேருந்து வந்தால் நான் சொல்கிறது இவர் சொல்லுமா. எங்கே தவிர சொல்லுமா? குடியாத்தமா. வண்டி ஓட்டி பார்த்து எப்படிமா? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நேற்று வந்தீங்களா? நேற்று வந்துருந்தோம் சார். நான் வந்து அது அமௌண்ட் பேசிட்டு போயிருந்தோம். இப்போ ஓகே சார், அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே சார். சொல்லுமா. எங்கே தவிர சொல்லுமா? நீ என்ன ஊர்? குடியாத்தமா. என்ன வேலை சரிங்கம்மா? டிசைனர் பிஓபி டிசைன். நல்லா இருக்குது வண்டியா? நல்லா இருக்குது. எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? எல்லாம் வரலாம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக வரலாம் சார். சரி சார். நல்லா சீப்பில் வாட்டிங்களா? வாட்டினா இல்லையா? இந்த வாடிக்கோ. சரிம்மா. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தீபுன்னு வர்றாரு. சீப்பு தலை வாடுற சொத்து. நானும் தான் வாரிக்கிறேன். என்ன அதில் போய் நானும் வாரிட்டுமா? ரைட். நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வரவங்க சீப்போடு வாங்க. சீப்போட தலை வாரிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கலாம். அமெரிக்கா வரைக்கும் போவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், விழாக்கால மாதம் முருகுக்கு வந்த நாள். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வண்டி வியாபாரம் பண்ணேன். 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரம்பாக்கத்துன்னு வந்திருக்காங்க. இந்த வேகனர் போட்டு 2005 செமையான வண்டி. உண்மையிலே 2 ஓனரு நச்சுருந்துச்சு வண்டி. பார்த்தாங்க, பேசி லட்டு மேத்துட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப தங்கமான மனசு. அதாவது அம்மா புள்ள அழகாக வந்து எடுத்துட்டாங்க பாரு. எங்கே சொல்லுங்கள். எங்கே நாங்கள் பேரம்பாக்கத்துலேருந்து வரோங்க. சரி, பார்த்து தான் வந்தோம். யூடியூப்பில் பார்த்து சார் பார்த்துட்டு வந்தோங்க. நல்லா கஸ்டமர் பண்ணார். எங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கொடுத்தாரு. நல்லா பண்ணுறாருங்க. எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்பி வரலாம். நான் நல்லா இருக்கு வண்டி எல்லாமே. அண்ணனும் நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணார். நீங்கள் நம்பி வரலாம். அண்ணன் நம்மளுக்கு எந்த கார் நம்ம என்ன பட்ஜெட் சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டோட கம்மியாகவே பண்ணி கொடுக்குறாரு. அவர் நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்ல மனசுக்காரர் தான். இப்போ வண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள்? இல்லை, என்ன வண்டி ஓட்டி பார்க்கல. வண்டி அண்ணன் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாரு. அதுலேயே பிடிச்சிருந்தது. பணம் கட்டிட்டீங்க? பணம் கட்டிட்டோம். ஓட்டி கூட பார்க்கல. யார் மேலே நம்பிக்கை? உங்கள் மேலே நம்பிக்கை. சொல்லுமா. எங்கே தர சொல்லுமா. நான் வந்து அரக்கணும், அண்ணன் பேரம்பாக்கம். ஸோ லாஸ்ட் வீக் திடீர்னு கால் பண்ணியிருந்தான். பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்ல நானும் இப்போது அரக்கணத்தில் வீடு வச்சுருக்கேன். ஸோ கால் பண்ணி கேட்கும் போது எங்கடா காருன்னா, கண்ணை பண்ணிட்டு ஒரே வார்த்தை, உட்காரா எங்கேயுமே பார்க்காத, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி காருன்னு மட்டும் போடுன்னா லோ பட்ஜெட்னு வந்தது. உடனே சரி வாடான்ட்டு வேறு எதுவுமே பேசிக்கவே இல்லை. சண்டே வரதான் வந்து சண்டே வந்து அம்மாவாசை அந்த அண்ணன் ஃபோன் பண்ண நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி நான் லீவ் போட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணி வரணுமேன்னு சொல்லிட்டு சரி அண்ணனை கூப்பிட்டு நேராக இங்கே வந்தோம். கண்டிப்பாக நீ எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு வரப்போ டவுட்டு தான், எடுக்க முடியுமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அண்ணன் இருக்காருன்னா இப்போ உள்ளே பேசணும் சார் நான் சார்லாம் கூப்பிடாத, எனக்கு நல்லா இல்லை அண்ணன் கூப்பிட்டுன்னா வந்த மாதிரியே ரொம்ப மனசு திருப்தியாக சந்தோஷமாக பண்ணி கொடுத்தாரு. பாருங்க, எல்லாம் நிறைஞ்ச மனசோடு எடுத்து போனோம். நல்ல வண்டி 15 இந்த மார்க்கெட்டில் யாருமே தர முடிய ரேட்டு. இன்றைக்கெலாம் 4,000 ரூபா 4,300 விற்கிற வண்டி. சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்து கொடுத்தேன். இவங்க டார்கெட்டு ஒரு 2 ரூபா தான் டார்கெட் வந்தாங்க. நான் முன்ன பெண்ணை பேசி தரேன்னு எடுத்துட்டேன் பாருங்கள்.
நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஃபோட்டோ பிடிச்சி அப்படின்னா வணக்கம் சார். ராணிப்பட்ட லோப்பட்ட சாரம் பேச பாருங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை பாரு நிறைய வண்டி போயிடுச்சு. அம்மாவாசை தான். அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை. நேற்று வந்து ஒரு ஸ்கார்பியோ எடுத்து போனாங்க. அதுக்கடுத்து இந்த வண்டி எடுத்து போனாங்க. நேற்று வந்து 2 வண்டி ஒரே கப்பு தூக்கிட்டாங்க. வந்து நல்ல வண்டி நச்சுனுங்கண்ணா. எங்கேருந்து வந்தாலும் அண்ணன் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கண்ணா. நாங்கள் சென்னை ஆவடியிலேருந்து வரோம். வண்டி வாங்கிறதுக்கு வந்தோம். வீடியோ பார்த்து நல்லபடியாக நல்லா இருக்குது, பொருள் தரமாக கொடுக்குறாரு அண்ணன். ஆமாம். எல்லாம் வரலாமாண்ணா? வரலாண்ணா. எல்லாம் நல்லா. நேற்று ஒரு வண்டி எடுத்துக்கலாண்ணா. ஆமாம், நேற்று ஒரு ஸ்கார்பியோ எடுத்துக்கிறோம். இன்னொரு வண்டி எடுத்துக்கிறோண்ணா. எங்கே தர சொல்லலாம்? ஆவடி, சென்னை ஆவடியிலேருந்து வரோம். வண்டி நல்லா இருக்குது, ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியான ரேட்டில் கொடுக்குறாப்புல. ஆமாம், நல்லா இருக்குது. எல்லோரும் வரலாம், வந்து வாங்கலாம், அண்ணன்கிட்ட நம்பி வாங்கலாம். சென்னை எங்கே வரீங்கண்ணா? எங்கே ஆவடி. எத்தனை மணி காலையில் கிளம்புனீங்க? காலையில் மதியம் கிளம்புங்களா? பாருங்கள், நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு மட்டும் ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. நேற்று டக்குன்னு அட்வான்ஸ் போட்டார், இன்னைக்கு தூக்கிட்டார் வண்டி. நன்றி, வணக்கம். போட்டோ பிடிச்சியா? வணக்கம் சார். ராணிப்பட்ட லோப்பட்ட சாரம் பேச பாருங்க. இன்னைக்கு பாருங்க, திங்கக்கிழமை தான் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கோட்டை முருகு கோயில் அங்கேருந்து வந்துருக்காருங்க, ஸ்ரீபெரும்புதூர். ரொம்ப தங்கமான மனசு. எந்தெந்த வண்டியை வந்து பார்த்தாரு. ஆனால் இருந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணானோ. ஆனால் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி செமையான ஐட்டன்னு வந்து கரெக்டாக 20 நிமிஷம் கூட அந்த வண்டி வந்து சூப்பராக சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நீ மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா 3 ரூபா விற்கிற வண்டியை சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்து கொடுத்தேன். அண்ணன் மார்க்கெட்டை ஒரு 160, 170, 180 எனக்கு கேளுனாரு. வானா பண்ண பேசித்தானே ரேட்டு பேசினா லட்டுமே தட்டாங்க. எங்கே தர சொல்ல பாருங்க. எங்கே தர சொல்லுங்க. நான் ஸ்ரீபெரும்புதூர் வரேன். அண்ணன் கார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி தராரு. இருந்தாலும் சரி நேரில் விசிட் பண்ணலான்லாம். சரி விசிட் பண்ணுறோம், கையில் பணத்தோடு வந்துடலாம். சரி பணத்தோடு வந்த 2-3 வண்டி பார்த்தேன், எனக்கு சூட்டபுளாக ஆகலை. ஜஸ்ட்டு அதே ஒரு ஃபீலிங்காக உட்காந்துருந்தேன். சரி வெயிட் பண்ணுங்கள், வண்டி வருதா பார்க்கலான்னாரு. வண்டி வந்தது. வண்டி சூப்பர் வண்டி கொடுத்தாரு, நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. ஸ்ட்ரைட்டாக ஓனர்கிட்டே பேச விட்டார். எந்த ஒரு பிரச்சனை ஒளி மறைவு எதுவும் கிடையாது. அருமையாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து நம்பிக்கையாக சரவணன் காசு கார் எடுக்கலாம். எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. திருச்செந்தூர் முருகன் கார்ஸ். எங்கே தர சொல்லலாம். நீ எங்கே என்ன ஊருக்கு வரீங்கன்னா? நான் சுங்காசத்துலேருந்து வரேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரேன். சரவணன் அண்ணன் நல்லா பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ நீ வண்டி வாங்க போகிறேன், இன்னொரு வண்டி. அடுத்த வண்டி நான் வாங்கலான்னு இருக்கேன். ஆமாம், இப்போ மச்சானுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது நான் வாங்க போகிறேன். அடுத்த வாரத்தில் நானும் கண்டிப்பாக வருவேன். எப்போ நான் வண்டி கொஞ்சம் எப்படி நான் ஃபீலிங் நல்லா இருக்குது? நல்லா இருக்கு. ஏசிஸ்லாம் அருமையாக தானே? எல்லாம் வரலாமா? வண்டி வாங்கிட்டியா? வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆல் இண்டியா எல்லாரும் வரலாம். ஆல் இண்டியா எல்லாரும் வரலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிண்ணா. திருப்தியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆல் இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லாக வரலான்ட்டு. இந்தியா ஃபுல்லாக வரலாம். இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி ரேட்டு யாரும் கார் கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையோட வரலாம் யார் இருந்தாலும். பாருங்க இந்த முருகன் கண்டிப்பாக வாங்க. பெட்டராக சூப்பராக பண்ணி தர்றாரு. எல்லாரும் வாங்க. பாருங்க வண்டி உள்ள இன்ட்ரி காட்டும் போது எப்படி பட்டம் பாருங்க. புது ஹெட்லைட் டூமு, பாடியிலேருந்து தெளிவாக இருக்கும். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் வண்டி. ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்ட்டு. சாய் ரிமோட் அனுப்பிட்டுண்ணா. நான் எத்தனை சீட் கவர் தான் போட்டுருந்தேன். சீட் போட்டுருந்தேன். 4500 ரூபாய் சீட் கவர் சூப்பராக போட்டுக்கோ. செட்டில் போட்டு பார்த்தியா? போட்டு பார்த்தேன். செம்மையாக இருக்கும். செட்டுக்கிட்டலாம். வண்டி வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரவண பஸ் பாருங்க. இன்னைக்கு பாருங்க 4/6/2026 இன்னைக்கு ஒரு வண்டி சேல்ஸ் ஆகுது பாருங்க. விழாக்காம இன்னைக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துருந்தா கோயம்புத்தூர் சௌரிபாளையம். சௌரிபாளையமா? நேற்று ஒரு கோயம்புத்தூர் கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர் வந்து பார்த்து அண்ணன் வந்து என்னன்னாக்கா இதுக்கு முன்னே ஒரு ஆல்டோ ஒன்று வந்துச்சு. இவர் ஃபோன் பண்ணுறதுல டக்குன்னு வண்டி ஓடிடுது. நான் ஃபோனே பண்ண வந்துட்டார். வந்து டப்புன்னு தூக்கிட்டாரு பாருங்க. அண்ணன் எங்கே ஏதாவது சொல்ல பாரு. இவருனா ஒரு 50 ரூபாய் கேட்டார். வானாம் என்ன பண்ண பேசி தரேன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி தான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 1 ரூபா 1.10 போட்டு இந்த வண்டியை எங்கே தர சொல்லுங்கண்ணா. அண்ணா நான் சௌரிபாளையத்துலேருந்து வரேண்ணா, கோயம்புத்தூர். வண்டி எல்லாரும் நம்பி வரலாம். ஆனால் நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம். எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி தராருங்க. ஆனால் நீங்கள் இருக்குது போலூரா? நீங்கள் ஆர்னி பக்கத்தில் போலூர். பாருங்கள், நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை.
இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்றைக்கி பாருங்கள் 3/6/2026 4வது வண்டி போகுது பாருங்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எங்கேன்னு இருக்கீங்க? சரி, மடிப்பாக்கத்தில் வந்துருக்காரு. ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் ஒரு ஷிப்பில் வந்து கேப்டனாக இருக்கார். உண்மையிலே காலையில் வந்தார் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்து வந்து பாருங்கள். நல்ல மனசு, தங்கமான மனசு, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா வாழ்ந்தவர். உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள், நகையில் வந்து சேமிப்பு பண்ணுறதுல அண்ணனை விட்டா போச்சு. அதாவது சின்ன சின்ன துட்டுங்களை கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்போ வந்து 1/4,000 1/2,000 சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து நிறைய நகை சேர்த்து வச்சுரா பாருங்க. அதுதான் எப்போ காசை வைத்து செலவு பண்ணாமல் ஒரு பொருள் சேர்த்து வச்சு இன்றைக்கி உதச்சின்னு ஒரு காரு வீட்டுக்கு தேவையான வாங்கி வச்சுரா பாருங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். எவ்வளோ சவரம் அப்போ ஒரு 30-35 ரூபாய் எடுக்குது. 24, 25, 30. இன்றைக்கி 1.25 லட்சம் கிட்ட போயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள். அதனால் நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கே சொல்ல போகிறேன், சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். அண்ணனுடைய ப்ரோக்ராம் அதிகமாக பார்ப்பேன். ஒரு வண்டி தேவைப்பட்டது, அதனால் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக எனக்கு முடிஞ்சது. ரேட்டும் நான் எதிர்பார்த்த விலையை விட கம்மியாக தான் முடிஞ்சது. நல்ல மனுஷன். சொல்லப்போனால் வண்டி நல்லா இருக்கால, அண்ணனுக்காக கொஞ்சம் கண்டிப்பாக வரலாம். ஆனால் வண்டி இது வரைக்கும் நீ ஓட்டி கொடுப்பாள் இல்லை வண்டி நான் ஓட்டவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வந்தவொடனே பணம் கட்டினேன். வண்டி பிடிச்சிருந்தது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவிங்கே நான் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன். ஆனால் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம நம்பிக்கையாக வராங்க. ஏன்னா நல்லா இருக்கு, நல்லா சொல்லி அனுப்பிச்சிடுவேன். நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிஜுவல் வாங்கி வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:30. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 3/6/2026 சாயங்காலமாக பாருங்கள் வியாபாரம் ஆயிடுச்சு. அண்ணன் நேற்று வந்தார், வந்து வண்டி பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு இந்த வண்டி எனக்கு ஓணுன்னாரு. ஆனால் பணத்தோடு வாங்கினார். பணத்தை கண்ணில் காமிச்சார், வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டேன். இவரெல்லாம் வந்து பேர்கிட்ட வச்சுனா 1,000 ரூபாய் கேட்டார். அப்புறம் 1,60 பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் 70 பண்ணினார். அப்புறம் 75 பண்ணினார். நான் ரொம்ப கம்மியாக நாடினார். நம்ம என்ன பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள். நல்லா இருக்கணும். உண்மையிலே தங்கமான மனசு. அக்காவும் அண்ணனும் பார்த்து எடுத்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாலும் சொல்லுவோம் பாருங்க. சொல்லலாம், எங்கே தர சொல்லுங்கள். ஆர்கேபேட்லேருந்து வரோங்க. எப்படின்னா இது வண்டியா? வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா, ஏசியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. அக்கா சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள் அக்கா. நாங்கள் ஆர்கேபேட்லேருந்து வர்றோம்ப்பா. I10 எடுத்திருக்கோம். ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட சொல்ல சின்ன ஓட்டி பார்த்தாங்க. சின்ன வேலை இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி தும்பாராங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிற பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மாதிரி வண்டிலாம் யாரும் இந்த ரேட்டில் தர மாட்டாங்க. 12 மாடலு 2 ஓனரு, செம்மையாகுது வண்டி. அப்படி சுற்றிக்காங்க. ஓகே, என் 25 நம்பரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் உண்டோ, நல்லா அப்புறம் வண்டி.